வந்துட்டேன்ப்பா. தாத்தா வாங்க உட்காரு. அண்ணே நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டும்மா, முதல்ல அவன் சாப்பிடட்டும். நீங்களும் உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அப்பா ஒரு வாய் சேர்த்து சாப்பிடுவார்ல, அதுக்காக தான் சொன்னேன். உட்காருங்க. உட்காருங்க. அப்படியா? சரி. ஏற்கனவே நான் ஒரு பொட்டலம் கடலையை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு பேல்பூரியும் சாப்பிட்டேன். ஓஹோ, அப்போ எங்க தாத்தாக்கு தராம நீங்க தனியா சாப்பிட்டிருக்கீங்கல்ல அங்கிள், அப்படிதானே? அவன் தான் வேண்டான்னா. ஓ டேய், நான் வேணான்னா சரின்னு விட்டுருவியா? ஆ? சரியான சுயநலவாதிரா நீயே. ஒரு பேல்பூரிக்கே இப்படி பண்ணிருக்கியடா. உன்னை இழுத்துட்டு வந்து இந்த பருப்பு சாதத்தை சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். தாத்தா நீங்க சாப்பிடுங்க தாத்தா. எங்களுக்கு சாப்பிடறதுக்கு கை இருக்கு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீ தள்ளிப்போ. லட்சுமி சக்கரை பொங்கல் கொடுக்கறேன்னு தானே வர சொன்னா. லட்சுமி, இன்னைக்கு இதான் சமைச்ச? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிக்கும் தானே நான் சமைச்சேன். மத்தியானத்துக்கு ரசம் சாதம் பண்றேன். அது கிடக்கட்டும். சக்கரை பொங்கல் செஞ்சதா சொன்னிய, ஆ, ஒருவேளை மறந்துட்டியோன்னு நினைச்சேன். மறப்பேனா? அது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சேன். எப்படி மறப்பேன்? இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். தாத்தா, லட்சுமி சீக்கிரம் கொண்டா. ஏன்டா ஸ்வீட்டுக்கு அலையிற? சுகர் வந்துட போதுடா. டேய், இந்த வயசுக்கு அப்புறம் சுகர் என்ன? சுகர் ஃபேக்டரியே வந்துட்டு போட்டும்டா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா நடராஜ். ம். இங்க பாரு, விரும்புனதை அடைஞ்சிடனா. பாத்தீங்களா பாத்தீங்களா, எங்க தாத்தாவே சொல்லிட்டாரு, நான் சந்தோஷம் விரும்புன அடைஞ்சிட்டேன். ஆக தாத்தா விருப்பப்படிதான் எங்க கல்யாணமும் நடந்திருக்கு. பவி, அவரை கொஞ்சம் சாப்பிட விடுறியா? சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா. நல்லா இருக்கா தாத்தா? பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ், நான் தான் செஞ்சேன். ஐயோ, லட்சுமி, இல்லப்பா இல்லப்பா, அவ சும்மா சொல்றா. டேஸ்ட்லயே உங்களுக்கு தெரியலையா நான் தான் சமைச்சேன்னு? இந்த மாதிரி சக்கரை பொங்கலை யாராவது வைக்க முடியுமாப்பா? அப்பா, நான் தான்ப்பா சமைச்சேன், சாப்பிடுங்கப்பா. அதான பார்த்தேன், இவ சரியான புழுகு மூட்டை. சும்மா இரு. திருவேங்கடா, நான் மறுபடியும் சொல்றேன், இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எப்படியோ அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆட நீ வேறம்மா, நான் என்ன பண்ணேன்? எல்லாம் உன் சக்கரை பொங்கல் பண்ற வேலை. அம்மா, இத நீங்க பண்ணீங்களா இல்ல பவி பண்ணாளா? ஏய், இது உனக்கு அனாவசியம். நீ இடத்த முதல்ல காலி பண்ணு. ஓ சரி மேடம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிண்ணே. அவன் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூங்குவான், ரெஸ்ட் எடுக்கட்டும். டேய் வரண்டா. ரைட் ரைட். சக்கரை பொங்கல் எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் செஞ்ச பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அங்கிள். ஏய், சரியான டாமன். சரி, நான் வரேம்மா. சரி என்ன வாங்க. அத்த, நீங்க முதல்ல ஹரிஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்க. அவர் தானே தாத்தா பார்க்ல இருக்க விஷயத்த சொன்னாரு. ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமாதா. அப்ப போங்க, போய் ஃபோன் பண்ணுங்க. போங்க அத்த, போங்க. சரி சரி போங்க. சரி போங்க அத்த. பண்ணுங்க.
ஹலோ, ஆம், ஹரிகிருஷ்ணன் சாருங்களா? ஹரிகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணா ஹரிதானே எடுப்பாரு. உங்க மாமனார் சாப்பிட்டாரா? அதுக்கு தாங்க நான் ஃபோன் பண்ணேன். நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். அட என்னங்க நீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்லங்க, அப்பா சாப்பிடலனா அவருக்கு பிபி ஏறிடும். அதுதான் எனக்கு கவலையா இருந்தது. இப்ப சாப்பிட்டாருல? ஓ, நல்ல திருப்தியா சாப்பிட்டாரு. பவிதா உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல சொன்னா. பை தி வே, நேத்துக்கு நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போனீங்கல்ல, கேமராவை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. அச்சச்சோ, ஆமா சார், நான் மறந்தே போயிட்டேன். கேமரா பத்திரமா இருக்குல்ல? டோன்ட் வரி, நீங்க வெச்ச இடத்துல அப்படியே இருக்கு. ஆ, என்னோட பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள யாரும் வர மாட்டாங்க. ஆனா இப்ப என்னால அங்க வர முடியாதுங்க. நேத்தே ஏற்கனவே லேட் ஆனதுனால அப்பா அவ்ளோ கோச்சிக்கிட்டாரு. இப்ப நான் திரும்பி அங்க வந்தா அவ்வளவுதான். நான் வேணா கொண்டு வந்து தருவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஏங்க பதறீங்க? நான் என்ன பூச்சாண்டியா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பாவோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சதும் அதுக்கப்புறம். சரி 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 சரிங்க, டேக் யூ ஓன் டைம். அது வரைக்கும் உங்க கேமரா என்கிட்ட பத்திரமா இருக்கும். ஓகேவா? சரிங்க. ஓகே, பாய். எனக்கு ஒரு ஆசைடி. என்ன? ஒரு நாள் நம்ம மேக்ஸ் ப்ரொஃபஸர் இங்க தள்ளிட்டு வரணும்டி. ஏன் அவ்வளோ பாசமா அவர் மேல? ஆமா ஆமா, இந்த ஐஸ்கிரீம்ல விஷம் வச்சு கொன்னுடலாம்னு நினைக்கிறேன். அடிப்பாவி, அந்த ஆளுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் ரொம்ப லக்ஸரி. ஒரு கிளாஸ் டீ போதும். ஏய் பாவம்டி. என்ன பாவம்? எப்ப பாரு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து முடிச்சியான்னு சாவடிச்சுக்கிட்டேன். ஏண்டி, ஒரு மனுஷி தியேட்டருக்கு போனா தப்பு, மாலுக்கு போனா தப்பு, எங்க போனாலும் தப்புன்னு ஒருத்தன் பேசுறானா, அவனை எல்லாம் வேற என்ன பண்ண சரியா இருக்கும்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லவா? கடிக்காம சொல்லு. அவர் ஒய்ஃபை பார்த்து நேர்ல பேசிடலாமே. சரி, பாய்சனை டீல கலந்து கொடுக்கறதா இல்ல ஐஸ்கிரீம்ல கலந்து கொடுக்கவானா? யாரு கண்டாங்க? இந்த அம்மா டோர்ஸ்ல மாட்டி அவர் அப்படி ஆயிருக்கலாம்டி. ஏய், உன் ஆள் வராண்டி. ஏய், கொலை விழும் பாத்துக்கோ. ச்சே, எங்க போனாலும் இவன் வேற ஒரு இம்சை. திவ்யா, பேசாம மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கு வாங்கின பாய்சனை இவனுக்கு கொடுத்து சோழிய முடிச்சிடலாமா? இவன்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்ல. இப்ப செய்யறேன் பாரு. என்னடி செய்ய போற? சிறப்பான சம்பவம். Excuse me, which is the shortest route to this address? Can you help me? வெயிலுக்கு எதமா இருக்குல்ல? I don't English. No talk English. Oh. You call that boys? That boy? Yeah. Fine, I'll ask him. Okay, thank you. என்னடி இது? பட்லர் இங்கிலீஷை விட கேவலமான இங்கிலீஷ்ல பதில் சொல்லி அனுப்புற? ஏதோ பிளானோட தான் பண்றேன். இப்ப நடக்கிற கூத்த பாரு. அந்த ஆளுக்கு அட்ரஸ் சொல்ல எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா இப்ப அருண் கிட்ட அனுப்பி இருக்கேன்ல, அவன் எப்படி மொக்கை ஆகுறான்னு மட்டும் பாரு. மை காட், அவன் இங்கிலீஷ் எனக்கு தெரியாதா? செத்தாம் பாரு இப்போ. Excuse me, can you guide me to reach out this address? மச்சி, இங்கிலீஷ்டா? எப்படியாவது சொல்லிடுறா. This place, this Ainavaram, you go Annanagar. There you see ஒரு ரவுண்டானா? What? என்ன மச்சான்? அண்ணா நகர் ரவுண்டானா? There you go left. You see Shanti Colony. What Shanti? You mean Om Shanti? இல்ல, விஜயசாந்தி. Huh?
பரவாயில்ல தம்பி. நீங்க தமிழ்லயே சொல்லுங்க, எனக்கு புரியும். யோ கேன அதான் தமிழ்ல பேசுறல்ல, அப்புறம் ஏன் தமிழ்ல கேட்க வேண்டியதானே? சாரிப்பா, உனக்கு இங்கிலீஷ் வரும்னு அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. யோ போய் முதல்ல. ஓகே ஓகே, அப்படியே போய்டு. மானத்தை வாங்கிட்டாங்க. நான் பாக்கும்போதே தெரிஞ்சது பாண்டிச்சேரில இருந்து வந்த மாதிரி. Hey, you know English, right? Then why the hell you are avoiding him from guiding the route? This is very, very bad, Arun. Oh. See, he is a foreigner. He is able to speak our language. But just think about yourself. What is this, Arun? This is not fair. மச்சான் நம்மள அசிங்கப்படுத்திட்டான். நம்மள இல்ல ஒண்ணே. மச்சான் அவளை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. உன் லெவலுக்கு நீ எப்படியும் எதுவும் பண்ண மாட்டே. அதனால நாங்க 2 பேரும் பண்றோம். நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்னடா பண்ண போறீங்க? மச்சான், அவ இன்னைக்கு எப்படியும் நிறைய தின்னுருப்பா. அவளை பார்த்தாலே தெரியுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? ஏப்பம் விடுவாங்க, பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்ல பே பண்ணலனா என்ன ஆகும்? அசிங்கப்படுத்துவாங்க. மச்சான், இவன் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மச்சான். அதனால தான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். அதுக்கு இப்ப என்னடா பண்றது? மச்சான், அவ பர்சன் மட்டும் எப்படியாவது அடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அவ பில்லு பே பண்ண முடியாம அசிங்கப்படுவாள்ல. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர்டா மச்சான். ஆமாடா. ஆமா, இப்ப அந்த பர்ஸ் யார் அடிக்கிறது? ஏண்டா, எங்க அப்பா ஆபாயில் சாப்பிடுற கேப்ல பர்ஸ் அடிச்சவன் நீயே யார் அடிக்கிறதுன்னு கேக்குறியா? நீ தான் போய் அடிக்கிற. நானா? மச்சான், பர்ஸ் அடிச்சிருவல்ல. சரி, நட்புக்காக இத பண்றேன். காரி துப்புறதுக்குள்ள போயிடு. பையன் அதெல்லாம் அடிச்சிருவான் மச்சான், நீ எதுவும் கவலைப்படாத. மச்சான், என்னடா அங்க பாடுறா. எங்க? என்னடா ஆளைய காணோம், போயிட்டாங்களோ? இவன் வேற ஒரு மாதிரி நம்மள பாக்குறானே. போடா நீயும் ஐடியா. டேய் மச்சான், டேய் மச்சான், டேய். சரி, அவன் போனா போட்டும். நம்ம இதை சாப்பிடலாமா? இந்தா, இதே நீயே எடுத்துக்க. பில்ல மட்டும் கொடுத்துட்டு வந்துரு, சரியா? டேய் நில்டா. அத்தை, இந்தாங்க காஃபி குடிங்க. அத்தை, இருங்க. என்ன பதட்டம்? குட்டி பல் தேய்ச்சிட்டானா உடனே காஃபி கேட்பான். பவி, நீங்க கொஞ்சம் பெருக்கிறியா? நான் அவனுக்கு காஃபி கொண்டு வரேன். அத்தை, உங்களுக்காக நான் போட்டு வந்த காஃபியை முதல்ல குடிங்க. உங்க புள்ளைக்கு 2 நிமிஷம் லேட் ஆனா ஒண்ணு குடி மூழ்கிடாது. சந்தோஷ், பிரஷ் பண்றப்ப எதுக்கு இங்க வந்த? போ, போய் வாஷ் பேசின்ல பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. உத்திருவு மகாராணி. அவன் சமத்து, சொன்ன பேச்ச கேட்டான். நீங்க சமத்தா இல்லையா? நல்லா இருக்கா அத்தை? ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப போய் உங்க அருமை புள்ளைக்கு காஃபி போட்டு கொடுங்க. இது தப்பு இல்லையா பவித்ரா? எது அத்தை? இல்ல, விடிஞ்சு எழுந்திருச்சு நீ ஒரு வாய் காஃபி குடிச்சியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சூடான காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க. நியாயமா நான் தானே உன்னை கவனிக்கணும். அதை விட்டுட்டு அவனை பார்த்த உடனே அவனுக்காக காஃபி போடுறேன்னு சொல்லி நான் புள்ளைக்கு காஃபி தரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பில்ல அத்தை. ஆனா மருமக எதிரில புள்ள பாசத்தை கொஞ்சம் ஓவரா காட்டணும்னு நினைப்பு இருந்தா அதுதான் தப்பு. அப்படி ஏதாவது இருக்கா? சேச்சே, அப்படி ஒண்ணும் எனக்கு இல்லையே. அப்போ தப்பே இல்லையே, போய் காஃபி போடுங்க. சரி. யாருப்பா வேணா? தாத்தா எதுக்கு மிரட்டுறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. தாத்தா, வந்தவங்கள அன்பா யாருப்பா என்ன வேணும்னு கேட்கணும். நீதான் அவங்கள வர சொன்னியா? எஸ் தாத்தா, இவர் பேரு வேல்முருகன், நம்ம ஏரியா கவுன்சிலரோட அசிஸ்டன்ட். என் ஓட்டர் ஐடியில அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேனா அதுக்கு தான் வந்திருக்காங்க. பை தி வே, உங்க ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, லட்சுமியை கேளு. நில்லுங்க தாத்தா. லக்ஷ்மி என்ன கூகுளா? எதை கேட்டாலும் உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? ஆனாலும் ரொம்ப தான் வேலை வாங்குறீங்க எங்க அத்தைய.
என்ன தாத்தா முறைக்கிறீங்க? மாமியாருங்கிற மரியாதை இல்லாம பேர் சொல்லியா கூப்பிடுற? தாத்தா சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர். கூப்பிடதானே பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் சொல்லக்கூடாதுன்னா என்ன நியாயம் சார்? அடிக்காதீங்க. சாரி. அத்தை, ஓட்டர் ஐடி எல்லாம் வீட்ல எங்க இருக்கு அத்தை? ஓட்டர் ஐடியா எதுக்கு? இல்ல, என்னோட ஓட்டர் ஐடில அட்ரஸ் எல்லாம் மாத்தணுமா, அதுக்காக வர சொல்லிருந்தேன். சோ இப்ப வீட்ல இருக்கிற எல்லார் ஐடியும் தேவைப்படுது. என் ரூம்ல ஒரு டிரா இருக்குல்ல, அதுல ஒரு கவர் இருக்கும், அதுல எல்லா ஓட்டர் ஐடியும் இருக்கும், எடுத்துக்க. ஓகே, தேங்க்ஸ் அத்தை. இருங்க, வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். இது என்னோட தாத்தா, அத்தை, ஹஸ்பண்ட் 3 பேரோட ஓட்டர் ஐடி இருக்கு. இத பாருங்க. இது என்னோட பழைய ஓட்டர் ஐடி. அப்புறம் இதுல ரிக்வெஸ்ட் லெட்டர் இருக்கு. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்னு இருக்கு. போதும் இல்லைங்க சார்? போதுமா? ஒரு 2 நாள்ல மாத்தி. ஓகே. அத கொடுத்துருங்க. இந்தாங்க மேடம். Thank you sir. இந்தாங்க மேடம். Thank you. ஓகே மேடம். அத்தைக்கு இன்னைக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்ல. மா, ஐயோ, ஒரு காஃபிக்கு எவ்வளவு நேரமா? அத்தை நில்லுங்க. சந்தோஷ்க்கு தானே காஃபி? இருங்க, நான் கொடுத்துடுறேன். போட்டது நீங்க தான், கொடுக்கறது மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துடுறேன். சரி. கத்தாதடா. இந்தா காஃபி. Thank you. சரி, ஒன்னு கேக்கவா? அதான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேனே, இன்னும் என்னத்த கொடுக்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். யோசிச்சு சொல்றா. வெயிட். இன்னைக்கு வெனஸ்டே, ஏப்ரல் 21. என்ன ஸ்பெஷல்? ஏய், என் மாமனாரோட வெட்டிங் டேவா? புள்ளையாடா நீ? இன்னைக்கு உங்க அம்மாக்கு பர்த்டே. ஓ, இஸ் இட்? கேட்காத, கேவலமா இருக்கு. டெய்லி உனக்கு பார்த்து எல்லாம் பண்ணி தராங்க. ஆனா இன்னைக்கு உங்க அம்மாக்கு பர்த்டேன்னு உனக்கு ஞாபகமே இல்லல்ல? ஐ அம் சாரி டியர். ஆக்சுவலி எங்க அம்மா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணது எனக்கு ஞாபகமே இல்ல. அவங்களும் சொல்லிக்கிட்டதே இல்ல. அதான் உன்னை பெத்ததுக்கு அவங்க ஒரு உலக்கைய பெத்திருக்கலாம். சரி விடு, இந்த தடவையாச்சும் அம்மாவோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? என்ன விளையாடுறியா நீ? அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது பவி. மோர் ஓவர், தாத்தான்னு ஒரு ஹிப்போபோட்டமஸ் வீட்லயே இருக்கு. அது உன்னை அக்கடிச்சு தின்னுரும். ஜாக்கிரதை, ஓகே? லட்சுமி. தாத்தா, என்னாச்சு? என் சட்டையில பட்டன் அருந்து போய் 4 நாள் ஆச்சு. மடிச்சு வைக்கிறப்ப கூட யாரும் பார்க்கலையா? போட்டு பார்த்தா உன் ஓட்ட வாய் மாதிரியே இழிச்சுக்கிட்டு நிக்குது. சரி கொடுங்க. ஒரு நாள் இந்த ஓட்ட வாய்க்கு நீங்க ஃபேன் ஆகலனா என் பேர் பவித்ரா கிடையாது. அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. அப்படி நடக்கலனா உங்க வாயோ சேர்த்து இந்த ஊசி நூல்ல தச்சிடுவேன். திரும்ப தெரியாம பேசுறியா? உன்னையா அங்க பாரு. திரும்ப எவனா பெல் அடிக்கிறான், போய் கதவை தர. வேலையா இருக்கல்ல நீங்க திறக்கிறது. அடச்சை, என்ன பண்ணி தொலைகிறது? வயசான காலத்துல நான் தான் கதவை கூட போய் திறக்க வேண்டியிருக்கு. யாரு? நான் தான்டா. நான் தான் இன்னைக்கு வாக்கிங் வரலன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா வந்த? ஏய், நீ வாக்கிங் வா, வராம போ, அத பத்தி என்ன? நான் உள்ள வரலாம்ல. வாங்கண்ணே, வாங்க. சந்தோஷ் எங்கம்மா? அங்கிள், நான் இங்க தான் இருக்கேன். சரி சரி. திரு, சந்தோஷுக்கும் பவித்ராவுக்கும் நம்ம வீட்ல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நீயும் லட்சுமியும் அவசியம் சாப்பிட வந்துருங்க. சரிப்பா. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க் யூ அங்கிள். இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஆனா கோமதி அக்கா கிட்ட சொல்லுங்க, தனியா கடந்து கஷ்டப்பட போறாங்க. நான் வரேன், எல்லா உதவியும் செய்றேன். இந்த கதையே வேண்டாங்கறேன். விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறது நாங்க. நீங்க வந்து சாப்பிட்டு போனா போதும். எல்லா வேலைகளையும் நாங்க பாத்துக்கிறோம். டேய் நடராஜ், உன் தலையெழுத்தா பாடுறா. வீட்டுல மருமகன் ஒருத்தி இருந்தும் நீயும் உன் சம்சாரமும் இப்படி கஷ்டப்படுறீங்களேடா. இதுக்கு தாண்டா சொல்றேன், உன் மருமகளை நீ தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடணும். கரெக்டா சொன்னீங்க அங்கிள்.
ஆரம்பிச்சிட்டியா? ஓட்டவாய். டேய் நீ கிளம்புடா. வந்த வேலை முடிஞ்சுல, நீ இடத்த காலி பண்ணு. போடா. எல்லாரும் வந்துருங்க. கிளம்புடா முதல்ல. சரி அங்கிள், நாங்க வந்துடுறோம். நான் வரேன். ஆமா, ஒரு பட்டனை தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? இன்னைக்கு இந்த சட்டை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதான் தச்சிட்டு இருக்கேன்ல. இப்பவே மாட்டிட்டு எந்த ஊருக்கு போய் ராக்கெட் விட போறீங்க? இருங்க. இந்தாங்க. ஒன்னும் சரியில்லை. வர வர இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்லாம போச்சு. ஷோ, நேத்தே கவனிச்சேன் பவி. பட்டன் தைக்கலாம் தான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா சுத்தமா மறந்துட்டேன். அம்மா சரி நான் போய் குளிக்கிறேன். என்னோட ட்ரெஸ் எடுத்து வச்சிருங்க. சரி குட்டி. என்ன முறைக்கிற? என்னைக்காவது நீ உங்க அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கியா? அவங்க என்ன நீ வச்ச வேலைக்காரியா?